மீடியா அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸியோட ஃபோர்த்து பில்லர் அப்படின்னு சொன்னது வந்து சும்மா தான் சொல்லி வச்சுருக்காங்க போல். இது அப்படி தான் ப்ரூஃப் ஆகுது. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமோட எக்ஸாமுக்காண்டி 2 நாளாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி எந்த விதமான ஒரு நியூஸ் கூட எந்த நியூஸ் சேனல்லையுமே தெரியலை. எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே வந்து மொபைல்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, டிவி சேனல்ஸ்லேயும் சரி, எதுலேயுமே தெரியலை. ஜெயா டிவியில் மட்டும் சும்மா லைட்டாக போட்டிருப்பாங்க போல். அதுவுமே ஹெட்டிங்ஸ் மட்டும்தான். எவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதுக்காண்டி 2 உயிர் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. என்ன என்ன நடந்துகிட்ருக்குன்னே எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்க மாட்றாங்க. ஏன் நியூஸ் சேனல்ஸ், ப்ரெஸ், மீடியாலாம் இப்படி இருக்காங்க அப்படின்றது தெரில. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா 5th பொசிஷனோ 4th ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூராமே வந்து தேவையில்லாத கண்டென்ட்டு. கூலி படத்தோட ட்ரைலர் லான்ச், மூவி, இதெல்லாம் முக்கியமான இல்லை, எனக்கு புரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் போயிட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் கண்டுக்காமல் நீங்கள் வந்து கூலி படத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. அப்போ 2 உயிர் போயிருக்கு. அதுக்கு என்ன நீங்கள் பேச போகிறீங்க? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸோட ஆஸ்பிரண்ட்ஸோட பெயின் என்ன அப்படின்றது புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கிறதே வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றது எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க படிக்கிறதுக்கு. எவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் போயிட்டு வர்றவங்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் படித்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஸோ என்ன அப்படின்றது கொஞ்சம் கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் நம்ம ப்ரொட்டஸ்ட்டே பண்ணுறோம். அவங்க என்னடா அப்படின்னா இது யாருக்குமே தெரியக்கூடாது, மூடி மறைக்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுனே சுத்தமாக தெரில. நம்ம என்ன தான் வாய்ஸ் அவுட் கொடுத்தாலுமே வந்து மீடியா சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன அப்படின்றது சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கையவே என்னன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதை விட கோரிக்கையை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதை விட நம்ம கூட நம்ம அவங்கள வந்து எல்லோரையும் வந்து நம்ம கூட ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க நம்மள சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு காமிச்சா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது 4 பேர் சேர்ந்து பண்ணாலுமே 40 பேர் சேர்ந்து பண்ணாலும் இது வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு பேசும் பொருளாக ஆனால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்காண்டி தான் இவ்வளோ பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க சும்மா எல்லோரும் சும்மா வீட்டில் இருக்கிறவங்கலாம் வர கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையை விட்டுட்டு தான் வந்து நமக்காண்டி தான் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் வெளியே காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியல. உண்மைக்கே இதை இப்படி பேசுகிறதே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நடந்திருக்கு, எதுவுமே எந்த டிவி நியூஸ் சேனலையும் வரலன்றதே வருத்தமாக தான் இருக்குது.